அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட திருக்குறளுக்கான கொஸ்டின் அதை எங்கேருந்து கேட்டிருக்காங்க, அதனோட சோர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். குரூப் 4ஆக இருக்கட்டும், குரூப் 2வாக இருக்கட்டும், நம்மளுக்கு திருக்குறள் ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே ஆகுது நம்மளுக்கு தெரியும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ 86வது கொஸ்டின் பாருங்கள். டேஷ் பிறன் ஆக்கம் பேணாது அழுக்கறுப்பான் என்று யாரை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? நம்ம ஆல்ரெடி கீ ஆன்சர்லேயே பார்த்தோம். ஏ அரண் ஆக்கம் வேண்டாதான் ஆன்சர் பார்த்தோம். இதை ஆக்சுவலாக நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்கலங்க, அதிகாரத்தை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. வாங்க எக்ஸ்பிளைன் பார்க்கலாம். பாருங்கள். அரண் ஆக்கம் வேண்டாதான் என்பான், பிறன் ஆக்கம் பேணாது அழுக்கறுப்பான். அரண் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அறம். அரண் ஆக்கம், ஆக்கம் அப்படின்றால் செல்வம், அப்படி இல்லைன்னா மகிழ்ச்சி அப்படின்றத குறிக்கும். ஸோ அரண் ஆக்கம் வேண்டாதான், அறத்தால் வர செல்வத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்வான். யார் அவன் அப்படின்னு பார்த்தா பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். அழுக்காறு அப்படின்றா பொறாமன்றது நம்மளுக்கு நல்லா தெரியுங்க. ஸோ பிறருடைய செல்வத்தை உயர்வை பார்த்து பொறாமைப்படுகிறவன் வாழ்வில் முன்னேற மாட்டாங்க அப்படின்றது தான் இந்த திருக்குறளுக்கான அர்த்தம். ஸோ இதற்கான பதில் நம்மளுக்கு டேஷ் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான், அரண் ஆக்கம் வேண்டாதான் பேணாது அழுக்கறுப்பான். அடுத்த குறள் பாருங்கள். எதனை பனையளவு நன்றியாக கொள்வர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ பனையளவுன்னு பார்த்ததுமே நம்மளுக்கு நம்ம கெஸ் பண்ணிடுவோம், தினை அளவு. ஸோ எவ்வளவு சின்ன உதவியாக செஞ்சாலுமே அதை அந்த உதவியோட பயன் தெரிஞ்சவங்க ரொம்ப பெருசாக நினச்சி அதை போற்றுவாங்க அப்படின்றது. ஸோ இந்த குறளோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்மளுக்கு குறள் 12th தமிழ் புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க. நம்ம நியூ 12th புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்த குறள் பாருங்கள். பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் அப்படின்னு வள்ளுவர் எதை குறிப்பிட்றாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ செல்வம். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். இது நம்மளுக்கு 10th ஓல்டு தமிழ் புக்குங்க. பாருங்கள். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனிற் கூறியர் இல். ஸோ பகைவரை அழிக்கிற ஒரு கூர்மையான கருவி எது அப்படின்னா அவரோட செல்வம் அப்படின்றது தான் வள்ளுவர் சொல்லியிருப்பாங்க. செருக்கு இது கர்வம் அப்படின்றது நம்மளுக்கு மீனிங்கில் வருங்க. அடுத்த குறள் பாருங்கள். தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் டேஷ். ஸோ ஆன்சர் நம்ம கீ ஆன்சர்லேயே பார்த்தோம், வன்மையுள் எல்லாம் தலை. இதுவும் நம்மளுக்கு 10th ஓல்டு தமிழ் புக்கில் தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள். தம்மீர் பெரியார், தம்மை விட பெரியவரை தமரா ஒழுகுதல். தமர் அப்படின்னா உறவினர் நம்மளுக்கு தெரியும். உறவினராக ஒழுகுதல், உறவினராக சேர்த்து கொள்ளுதல் வேண்டும். அது வன்மையுள் எல்லாம் தலை. வன்மை 2 சுழியின் வந்தால் வலிமை, 3 சுழியின் வந்தால் கொடை. ஸோ வன்மையுள் எல்லாம் தலை, அதாவது வலிமைகளுக்கெல்லாம் அதுதான் சிறந்தது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அப்போது தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல், வன்மையுள் எல்லாம் தலை. இதுவும் 2 கொஸ்டின் பாருங்கள், 10th ஓல்டு தமிழ் புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை எழுதணும். ஸோ இதுவும் நம்மளுக்கு குறள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த சொற்றொடரை நம்ம கரெக்டாக எடுக்க முடியும். கனை கொடியது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அண்ண வினைபடு பாலால் கொள்ளல். இது நம்மளுக்கு 8th நியூ புக்கில் இருக்குங்க. ஆக்சுவலாக திருக்குறளை பொறுத்தவரை குரூப் 4ஆக இருக்கட்டும்ங்க, திருக்குறள் ரொம்ப நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். மினிமம் 5 to 10 கொஸ்டின்ஸ் திருக்குறள்லேருந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. இதில் 90% நம்மளுக்கு புக்கில் இருந்து தாங்க கேட்குறாங்க. இதில் இந்த வீடியோலேயே நம்ம பார்த்தோம், 5 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். 4 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு புக்கில் இருந்து டைரெக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓல்டு நியூ ரெண்டுமே படித்தாகணுங்க. ஸோ வரப்போகிற மெயின்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், குரூப் 4 எக்ஸாமாக இருக்கட்டும், திருக்குறள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் புக்குன்றதுனால நம்மளும் ஈஸியாக இதை படிச்சுட்ருப்போம். நாளையிலேருந்து ஒரு 10 குறளாக படித்தா கூட நம்ம திருக்குறளை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.